தீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தியிருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாக கிழித்தார். பிறகு அவர் யெரொபெயாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு எவ்வாறு கூறுகிறார்: இதோ நான் சாலமோன் கையில் நின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியர் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரவேலின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று பிறந்தெழுந்த இஸ்ரவேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவான் நன்றி. பதிலுரை பாடல். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீர் எங்களுக்கு செவிசாய்ப்பீர். உங்களுடைய வீட்டு தெய்வம் இருக்கலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, இஸ்ரேல் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடம் அவர்களை விட்டுவிட்டேன். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்து இருந்தால், இஸ்ரேலை நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். இயேசு பகுதியை விட்டு சீகர் வழியாக சென்று தெற்கு போலி பகுதி நடுவே வந்து கல்லிய கடலை அடைந்தார். காது கேளாதவர் திக்கு பேசுபவரால் வருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் கால்களில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்ட பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பாத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறப்பட்டன, நாவும் கட்டு விழுந்தது.
அவர் தெளிவாக பேசினார். இதை அவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாக அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பாருங்களே, எல்லாரும் தேன் சாப்பிட்றீங்களா? பார்த்துருக்கீங்களா தேன்? அது எப்படி அது கிரியேட் பண்ணுறது தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிட்டதா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சாப்பிட தான் தெரியும், அது எப்படி உண்டாகுதுன்னு தெரியாது. ஓகே, இந்த தேன்கள் வந்து அதுக்குன்னு ஒரு பியூட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, ஒரு பாட்டில் நம்ம ஒரு 100 கிராம் தேன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த 100 கிராமுக்காக வந்து லட்சக்கணக்கில் இருக்க தேன்கள் வந்து ஒன்றா சேர்ந்து லட்சக்கணக்கில் போயிட்டு பூவில் போயிட்டு அந்த தேனை வந்து கொண்டு வருது. ஆனால் அந்த பூவில் இருக்கிறது வந்து தேன் கிடையாது, அது ஒரு மயக்க மருந்து. அது வந்து ஒரு ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். மயக்க மருந்து. தன்னுடைய வாயில் இருக்கிற சலைவா சொல்லல, நம்ம நாட்டில் எச்ச இருக்குல்ல, அதோடைய தேனுடைய எச்சை அதை கலக்கும் பொழுது தான் அது தேனை மாறுது. அந்த பூவில் போயிட்டு அந்த தேன் வந்து அந்த ஸ்வீட் எடுக்கிறது இல்லையா, தேன் நம்ம அதை டைரெக்டாக தேன் எடுக்கிறது இல்லை. எடுக்கும் பொழுது அது வந்து ஒரு மயக்கம் மருந்து. அந்த மயக்கத்தை எடுக்கும் பொழுது தன்னுடைய சலைவாவில் மிக்ஸ் பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக தேனாக மாறுது. ஒன்று. ரெண்டாவது வந்து லட்சக்கணக்கில் வந்து பூக்களோட போயிடுது. சில பூக்களில் வந்து பாய்சன் கூட இருக்கும். அது என்ன பண்ணோம்னா, அது போயிட்டு ஒரு வேளை சில தேன்கள் வந்து அந்த அந்த பாய்சன் கூட எடுத்துகிட்டு வந்துடும் தெரியாமல். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேன் கூண்டில் ஒரு நிறைய ஒரு பூச்சிக்கெல்லாம் கீழே விழுந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சத்துட்டு இருப்போம். என்ன அப்படின்னா, அந்த தேன் வந்து அந்த தேனை கொண்டு வரும் பொழுது அந்த தேன் கூட்டத்தில் ஒருத்தர் வந்து செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அந்த தேன் கொண்டு வந்து செக் பண்ணுறாரு, இது நல்ல தேனா இல்லை கெட்ட தேனா அப்படின்னு. ஒருவேளை ஏதாவது ஒரு தேன் வந்து பாய்சன் தேன் கொண்டு வந்துச்சுன்னா அது என்ன பண்ண அப்படின்னா, அதை வந்து அங்கேயே சாப்பிட்டு வரல பூச்சி. நீ போயிட்டு வேற கொண்டு வரலாம் சொல்றதுல, எந்த பூச்சி வந்து அந்த விஷத்தை கொண்டு வருதோ அந்த விஷத்தை கொண்டு வர தேனை வந்து அது சாப்பிடும். ஏன்னா இந்த கூட்டத்துக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செய்யும். அந்த தேனில் எவ்வளோ விஷயம் இருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. கூகுளில் ஒரு தேனுக்கே வந்து இவ்வளோ பெரிய ஞானம் இருக்கு பாருங்க. எவ்வளோ லட்சக்கணக்கில் போகுது அது பூக்கிட்ட போயிட்டு அது கொண்டு வரும் பொழுது அது ஒன்று செக் பண்ணுது. அப்போது ஒரு தேனுக்கே வந்து இவ்வளோ அறிவு ஞானம் இருக்கும் பொழுது மனிதர்களாக இருக்க நமக்கு வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருக்க வேண்டும், அந்த நல்ல மனிதர்களை வாழ வேண்டும். ஒருவேளை யாராவது வந்து தவறான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கூட சேர்ந்து கிறிஸ்துவர்களே இந்த தேன் மூலியமாக நம்ம நிறைய கற்றுக்கலாம். இன்று வந்து ஆண்டவர் இயேசு வந்து அந்த பேச்சு வராமல் இருந்த ஒரு மனிதரை வந்து அவர் வந்து தன்னுடைய மருந்து, ஆண்டவர் இயேசுவே ஒரு மருந்து தான், தன்னுடைய சலைவை எடுத்து அந்த நாக்கை அவர் தொட்டு குணப்படுத்துறார். அவரை பார்த்தான்னு சொல்லும்போது இருக்கப்படே என்று ஒரு மனிதனுக்கு ஃபஸ்ட்டு பேச்சு வராது. என்னவா ஃபஸ்ட்டு என்ன வேணும்? பேச்சு வேணுமா? என்ன வேணும்? அது கேட்கணும். காது கேட்டால் தான் குழந்தைங்க வந்து நீங்கள் என்ன பேச புரிஞ்சுக்கல சத்தத்தை இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து காது தான். காது சரியாக தான் பேச்சு சரியாக வரும். காது சரியில்லைன்னா பேச்சு எப்படி வரும்? அந்த சத்தம் இருக்குல்ல, நம்ம என்ன சத்தம் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு, அந்த சத்தத்தை அவங்க பேசுவாங்க. நீங்கள் தமிழ் சத்தத்தில் பேசுனீங்கன்னா அது தமிழ் பேசுவோம்.
இங்கிலீஷ் சத்தத்தில் பேசணும், அது இங்கிலீஷ் பேசணும் இல்லையா? அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து காது தான் ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதுமே திருப்பலிக்கு நம்ம வரும்பொழுது காதோடு நம்ம கடவுளை கேட்கணும். அதனால தான் நம்ம பைபிள் கொண்டு வரதில்லை. இங்கே திருப்பலிக்கு நம்ம வரும்பொழுது பைபிள் கொண்டு வரதில்லை. ஏன்னா கடவுள் வந்து நம்மளுக்கு காதோடு பேசுகிறாங்க. அந்த பேச்சு தான் வந்து கடவுளுடைய வார்த்தையை நம்ம காதில் கேட்டு மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறது நம்ம முயற்சி செய்யணும். இதுதான் இயற்கை. கிறிஸ்தவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு வந்து அந்த மனிதரை வந்து குணப்படுத்துகிறார். ஆனால் அவர் ஒரு கட்டளையை சொல்கிறார், இது போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் எங்கே போகிற ஜனங்க வந்துடுறாங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கிறதுனால அவருக்கு அந்த ப்ரைவசி இல்லை. ப்ரைவசினா நான் கடவுளோடு உட்கார்ந்து ஜபிக்கணும், அவர் கடவுளுக்கு கொஞ்சம் சமயம் கொடுக்கணும். மற்ற நேரத்தில் வேலை செஞ்சுருந்தார், ஜனங்களை போய் மீட் பண்ணலாம், குணப்படுத்தலாம் பண்ணுறாங்க. ஆனால் எப்போதுமே அதே பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்காக தான் வந்து அவர் சொல்கிற யாருக்கும் போய் சொல்ல வேண்டாம். அவர் குணப்படுத்தும் பொழுது கூட பப்ளிக்காக பண்ணல, அவரை தனியாக கூட்டின்னு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யாருக்கா ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணலாம், எல்லா கும்பலை போட்டு தான் எல்லாருக்கும் தெரிற மாதிரி தான் நம்ம வந்து சாரிட்டி பண்ணுறோம். கிறிஸ்துவ ஆண்டவர் பாருங்கள், ஒரு நற்செய்தியிலே ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம். தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து புதுதான விஷயத்தை வந்து நம்ம கடலோடு நம்ம இணைக்கும் பொழுது கடவுள் நிறைய நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நற்செய்தி வந்து நம்மளுக்கு தினந்தோறும் உணவு, நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி செய்யாத, இப்படி இருந்தால் நீ நல்லா இருப்போம், இப்படி இல்லைன்னா இது தேவை இருக்காது. இந்த மாதிரி தான் வந்து நமக்கு தினந்தோறும் கடவுள் நம்மகிட்ட பேசுகிறாரு. அது பர்சனலாக கடவுளுடைய வார்த்தை நம்முடைய இதயத்துக்களோடு அது உறவாடுகிறது. அந்த மக்கள் வந்து அவங்களால வந்து அந்த சந்தோஷத்தை அவங்களால வச்சுக்க முடியல. அவர் செஞ்சது காதும் கேட்கல, வாயம் பேச வரல. இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சவருக்கு அவங்க சும்மா இருப்பாங்களா? இவ்வளோ வருஷம் வாய் பேசாத இருப்பாங்க, இப்போ என்னத்தை பேசுறது? நல்லது தான் பேசணும். கடவுள் வந்து நம்மளுக்கு வாய் கொடுத்துருக்காரு பாருங்க. கண்ணு வெறும் பார்க்கும், வேற எந்த வேலையும் செய்யாது. மூக்கு வெறும் வாசத்தை இருக்கும், அது வேற எந்த வேலையும் பண்ணாது. காது வெறும் கேட்கும், அது வேற எந்த வேலையும் வராது. ஆனால் வாய் மட்டும் தான் சாப்பிடும், பேசும், ரெண்டு வேலை செய்யும். கரெக்ட் தானே? வாய் மட்டும் தான் ரெண்டு வேலை செய்யுது. சாப்பிட்டுனே இருக்கும், பேசினே இருக்கும். சாப்பிட்றது கூட பியாண்ட் லிமிட் சாப்பிடக்கூடாது, ஒரு அளவோட தான் சாப்பிடணும். பேச்சு கூட அவ்வளோதான், ஒரு அளவோட தான் பேசணும். நம்ம வந்து வாய் அப்படின்றதுனால யாரையாரையும் திட்டுறது, யாரையாரையும் இன்சல்ட் பண்ணுறது, யாரையாரையும் வந்து புண்படுத்துறது, என்னென்ன நம்ம பண்ணுறது வாயால். கிறிஸ்துவனுடைய கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க அனைத்து வரப்பிரசாதங்கள் வந்து அது நல்லதுக்காகவே பயன்படுத்த வேண்டும். என்னுடைய நற்செய்தியில் வந்து அந்த மக்கள் வந்து போயிட்டு சொல்கிறாங்க, ஆண்டவர் செஞ்ச ஒரு குணங்கள் இதுதான் நாம் கூட செய்யணும். நல்லது எல்லாம் நம்ம கடவுள் நமக்கு செஞ்சுருக்காரோ அதை நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். பகிர்ந்து நம்ம போய் மட்டும் சொல்லணும், கடவுள் எனக்கு இதை செஞ்சுருக்காரு. இப்போ நான் போயிட்டு பணத்தை பாக்கெட்டில் போயிட்டு தரமும் பண்ணாலும் சொல்ல நெசசிட்டி தேவையில்லை. எது சொல்லணும்னா கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மாதிரி நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். கடவுளுடைய வார்த்தையை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அதில் தான் மகிழ்ச்சி, அதில் தான் சந்தோஷம், அதில் தான் ஒரு என்ன சொல்றது, கடவுளுக்கு ஒரு ஆராதனையும் பெருமையாக இருக்கும். கிறிஸ்துவனுடைய நம்ம நிறைய முறை வந்து நம்முடைய புகழ் தான் நம்ம மற்றவங்க சொல்கிறோம் தவிர கடவுள் செஞ்ச விஷயத்தை நம்ம யாருமே சொல்கிறதே இல்லை. அது பண்ணி காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஸோ செல்ஃபிஷ். நம்ம அவ்வளோ செல்ஃபிஷ்னு சொல்ல தமிழ்ல சுயநலம் தான். சுயநலத்தோடு நம்ம இருக்கிறதுனால நம்ம வந்து மற்றவங்களை பற்றி நம்ம பேசலை. பாருங்கள், சில நேரத்தில் வந்து நம்ம கோயில் கூட வரோம், நம்ம பேசிகிட்டே இருப்போம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணினே இருப்போம். கடவுளுடைய வார்த்தை வந்து ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. திருப்பலியில் இருக்கிற பிகினிங்லேருந்து எண்டு வரையும் அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணணும். அங்கே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸ்பெஷலி கோயர் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. கடவுளை வந்து ஆராதிக்கிறது தான் நம்ம அனைவருக்கும் வந்து சேர்ந்து அந்த வார்த்தைகளை வந்து ஏற்று நம்முடைய மனம் வந்து அப்படியே துள்ளி என்ன சொல்றது என்ஜாய் பண்ணணும். கடவுளுடைய வார்த்தை கேட்டு அந்த சந்தோஷத்தோடு நம்ம வந்து சந்தோஷத்தை போகணும். நேற்று கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், அது ஜனங்களை வந்து ஒரு 5 நிமிஷம் சீக்கிரம் வர சொல்லுங்க பூசைக்கு அப்படின்னு. ஏன்னா வந்து மாஸ் முடிச்சுட்டு பிறகு அவங்க ஸ்டார்ட் ஆகிட்டு வராங்க, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு. கிறிஸ்துவனுடைய கடவுளுடைய வார்த்தை வந்து நம்மளோட ஒரு குளிர்ச்சி. எப்படி அந்த தேன்கள் வந்து எல்லாமே யாரோ ஒருத்தர் பெனிஃபிட் ஆகணுன்றதுக்காக தன்னுடைய முழு உழைப்பு கொடுத்து அதை வந்து கொண்டு வருது. ஆனால் அதே
அதே சமயத்தில் வந்து அது வந்து எந்த ஒரு என்ன சொல்றது பாய்சனும் அது சேரக்கூடாதுன்றது அவ்வளோ என்ன சொல்றது பாதுகாப்பு. அதுபோல் நம்முடைய குடும்பங்களும் அப்படி தான், அந்த தேன் கூடு மாதிரி தான். நம்ம எல்லாமே நல்லதெல்லாம் வந்து சேர்க்கணும் மற்றும் பகிர்ந்து கொடுக்கணும். கெட்டது எதுக்குதோ உடனே அதை பிளாக் பண்ணிக்கணும், உடனே பிளாக் பண்ணிக்கணும். அதுதான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த இந்த நற்செய்தி. அது நிலைகளை திருப்பில் நாம் ஜெபிப்போம். இறைவா, நீ கொடுத்த இந்த ஞானமும் அறிவும் நாம் ஏற்றுக்கொண்டு அந்த தேன் போல அந்த மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த சக்தியும் ஞானம் தாரம் சொல்லி இந்த திருவிழா கொண்டாடுவோம்.